إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. நபியின் காலத்து இஸ்லாத்தை போதிக்கும் இன்றைய கால ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ வாட்ஸ்அப் கேள்வி பதில் குழுமத்திலே நண்பர் ஒருவர் அவரது ஊரிலே மஸ்ஜிதிலே இடம்பெற்ற ஒரு சம்பவத்தை முன்வைத்து அடுத்து ஒரு கேள்வி தொடுத்திருக்கின்றார். அவர் என்ன கூறுகின்றார் என்றால், தப்லீக் ஜமாஅத் மூலமாக எமது ஊர் மஸ்ஜிதிற்கு வந்திருந்தவர்களில் ஒருவர் அல்லாஹ்வின் பாதையில் யாரொருவர் ஒரு நாள் நோன்பு நோட்கின்றாரோ அவரை நரகை விட்டும் 70 வருடங்கள் அல்லாஹ் தூரமாக்குகின்றான் என்ற ஹதீஸை கூறி, பார்த்தீர்களா, நாமெல்லாம் அல்லாஹுடைய பாதையில் வந்திருக்கின்றோம், ஒரு நாள் நோன்பு நோற்றால் எவ்வளவு பெரிய கூலி கிடைக்கின்றது என இவ்வாறு தப்லீக் ஜமாஅத்திலே செல்லுவதை சிறப்பித்து அவர் போதனை செய்தார். கேள்வி என்னவென்றால், அல்லாஹுடைய பாதை என்று கூறுவது இவ்வாறு தப்லீக் ஜமாஅத்திலே செல்லுவதை குறிக்குமா? அவ்வாறு சென்று நோன்பு பிடித்தால் அதிக சிறப்பு இருக்கின்றதா? அல்லது அல்லாஹுடைய பாதை என்பதன் சரியான வேறு கருத்து இருக்கின்றதா என்பதை ஆதாரங்களுடன் தெளிவுபடுத்துங்கள் என இந்த நண்பர் கேள்வி தொடுத்திருக்கின்றார். தப்லீக் ஜமாஅத் என்பது அதனை உருவாக்கிய இலியாஸ் மௌலவி என்பவரால் மதரசாக்களை நடாத்தி கொண்டிருந்த அவர், அனைத்து மக்களும் இஸ்லாம் பேசும் அளவிற்கு பாமர மக்களிடமும் இது சென்றடைய வேண்டும் என்ற நோக்கிலே இந்த ஜமாஅத் உருவாக்கப்பட்டதாக அதன் வரலாற்றிலே எழுதப்பட்டுள்ளது. எனவே நல்ல ஒரு நோக்கத்தில் இந்த தப்லீக் ஜமாஅத் உருவாக்கப்பட்டிருப்பதை நாம் அறிய முடிகின்றது. ஆனால் இந்த தப்லீக் ஜமாஅத் என்பது அல்லாஹுடைய பாதையா? மக்கள் நேர்வழி அடைய வேண்டும் என்ற நோக்கம் இருந்தாலும் நேர்வழி அடைவதற்கு அல்லாஹ் தந்த நேர்வழியைத்தான் இந்த தப்லீக் ஜமாஅத்தினர் போதிக்கின்றார்களா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லை என்பதே அதற்குரிய பதிலாகும். இறுதி நாளின் 3 வகையான அடையாளங்களை நபி அவர்கள் கூறினார்கள். அதில் ஒரு வகை சிறிய சிறிய அடையாளங்கள், ஆனால் அதன் தாக்கம் மிக பெரியது. இதனை சொல்லுகின்ற ஒரு ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 5231வது இலக்கத்தில் இருக்கின்றது. இன்னமின் அஷ்ராத்தி ஸாஆ, மர்மை நாளின் அடையாளங்களில் என்றும் உள்ளது, அன் யுர்ஃபஅல் இல்மு வ யக்ஸுரல் ஜஹ்லு, அறிவு உயர்த்தப்பட்டு அறியாமை என்ற ஜஹல் இது அதிகரித்து விடுவது மர்மை நாளின் அடையாளம் என நபி அவர்கள் கூறினார்கள். இன்று எமது மஸ்ஜிதுகளிலே அதிகம் இவ்வாறான அறியாமையான விடயங்கள் போதிக்கப்படுவதை பரவலாக பார்க்கின்றோம். அதன் ஒரு உதாரணம்தான் உங்கள் ஊரிலே இடம்பெற்றிருக்கின்றது. இந்த அறியாமை எந்த அளவு நாம் வசிக்கின்ற இலங்கை போன்ற நாடுகளிலே பரவி இருக்கின்றது என்றால், மிக பிரபல்யமான முஃப்தி ஒருவர் நபி அவர்கள் மரணித்த போது முதலிலே அல்லாஹ் நபி அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடாத்தினான் என கூறும் அளவிற்கு மஸ்ஜிதுகளிலும் மக்கள் மன்றங்களிலும் அறியாமை பெருகி இருக்கின்றது. அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோட்பதென்பது ஜமாஅத்திலே சென்று நோன்பு நோட்பது என கூறினால் அதனை விட பெரிய ஜஹல், அறியாமை எதுவும் கிடையாது. அல்லாஹ்வுடைய பாதை என்பது அல்லாஹ்வை நம்புகின்ற உண்மையான முஸ்லிமாக இருந்து அல்லாஹ்விடம் கூலியை எதிர்பார்த்து செயற்படுவதைத்தான் அல்லாஹ்வுடைய பாதை என கூறுவது. இதே நோன்பு பற்றி இதே நபி அவர்கள் கூறுகின்ற இதே சஹீஹ் புகாரியிலே 38வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸை படித்தால் இந்த ஒரு ஆதாரமே போதுமானது. மன் ஸாம ரமதான ஈமானன் வ இஹ்திஸாபன், ஈமான் கொண்டவராக அல்லாஹ்விடம் கூலி எதிர்பார்த்தவராக யார் ரமதானிலே நோன்பு நோட்கின்றாரோ அவருடைய முன்னைய பாவம் மன்னிக்கப்படுகின்றது என்று இங்கே நினைவு கூறப்பட்ட சஹீஹ் புகாரியிலே 2840வது இலக்கத்தில் உள்ள ஹதீஸ்.
அல்லாஹ்வின் பாதையிலே ஒரு நாள் நோன்பு நோட்பதென்பது 70 வருடம் நரகை விட்டும் தூரமாக்கும் என்ற ஹதீஸை 38வது இலக்கத்தில் சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸ் தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹ்வின் பாதை என்பது அல்லாஹ்வுடைய கொள்கை என்பதாகும். அல்லாஹ்வின் கொள்கையில் இருக்கின்ற உண்மையான ஒரு முஸ்லிம் 3 விடயங்களிலே அவனது உள்ளம் மாறு செய்ய மாட்டாது என்று நபி அவர்கள் தெளிவாக கூறிய சஹீஹான ஹதீஸ் இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற பல்வேறு நூல்களிலே இருக்கின்றது. அல்லாஹுக்காக என்ற இஹ்லாஸோடு ஒவ்வொரு அமலையும் செய்வது, முஸ்லிம்களின் தலைவருக்கு விசுவாசமாக நம்பிக்கையாக நடப்பது. 3வது விடயம் முஸ்லிம்களுடைய கூட்டமைப்புடன் இணைந்திருப்பது. இந்த 3 விடயங்களிலும் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் ஒருபோதும் மோசடி செய்ய மாட்டாது என்று நபி அவர்கள் கூறினார்கள். எனவே தப்லீக் ஜமாத் போன்று ஊராக 3, 10, 40 நாட்கள் என செல்வதை அல்லாஹுடைய பாதை என்று அல்லாஹ் கூறவும் இல்லை, அல்லாஹுடைய தூதர் கூறவும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் இந்த தப்லீக் ஜமாத்தோ அதன் முறைமையோ இருந்ததா என கேட்டால் நிச்சயமாக அதுவும் இருக்கவில்லை. பின்னால் வரக்கூடியவர்களுக்கு நபி அவர்கள் ஏவிய விடயம் ஜமாத்திலே செல்லுங்கள் என ஏவினார்களா, ஜமாத்தாக இருங்கள் என ஏவினார்களா என்பதை நாம் தேடி பார்த்தால் ஜமாத்தாக இருங்கள் என்பதையே வலியுறுத்தி இருக்கின்றார்கள். அதனைத்தான் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் அந்த விடயத்திலே மோசடி செய்ய மாட்டாது என நபி அவர்கள் கூறினார்கள். அது மட்டுமல்ல, இவ்வாறு குழப்பமான காலங்களிலே என்ன செய்ய வேண்டும் என கேட்டபோது ஜமாத்துல் முஸ்லிமீனுடனும் அதன் இமாமுடனும் இணைந்து கொள்வீராக என்று நபி அவர்கள் கூறிய ஹதீஸ் சஹீஹ் புகாரியிலே 3606வது இலக்கத்தில் இருக்கின்றது. எனவே அல்லாஹ்வுடைய பாதை என்பதை தப்லீக் ஜமாத்திலே செல்லுவதாக நினைத்தால் அது முற்றிலும் ஜாஹிலிய கருத்தாகும், அறியாமையாகும். 2வது அத்தியாயத்தின் 195வது வசனம், அன்ஃபிகு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யுங்கள் என அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ்வுடைய பாதை என்பது தப்லீக் ஜமாத்திலே செல்லுவதாக இருந்தால் தப்லீக் ஜமாத்திலே சென்று செலவு செய்யுங்கள் என்றுதான் அல்லாஹ் கூறுகின்றானா? தப்லீக் ஜமாத் நபியுடைய காலத்திலே இருந்ததா? அஹ்லுஸ் சுன்னா வல் ஜமா என கூறுகின்ற பெயர் அமைப்பு முறை கூட நபியுடைய காலத்தில் இருக்கவில்லை என்பதை ஏறக்குறைய 150 கோடிக்கு மேற்பட்ட எமது சமூகத்தின் உலமாக்களே ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் பாதை என்பது அல்லாஹுடைய கொள்கையாகும். அல்லாஹுடைய கொள்கையில் இருக்கின்ற ஒரு முஸ்லிம் அல்லாஹுக்காக என்ற நோக்கத்தோடு இஹ்லாசுடன் அமல் செய்வது ஒரு முஸ்லிமின் அடையாளமாகும். எனவே யாரெல்லாம் வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட ஜமாஅத்திலே குறைந்தபட்ச முஸ்லிமின் அடையாளத்தோடு இருக்கின்றார்களோ அவர்கள் அல்லாஹுடைய திருப்தியை நோக்கமாக கொண்டு அவர்கள் ஊரில் இருந்தாலும் சரி, பயணத்தில் இருந்தாலும் சரி, அல்லாஹுக்காக ஒரு நோன்பை நோட்பவருக்கு அவர் நரகிலிருந்து 70 வருடம் தூரமாக்கப்படுவார் என்பதே மிகச் சரியான கருத்தாகும். எனவே தப்லீக் ஜமாஅத்திலே செல்லுவதோ அதனை அல்லாஹுடைய பாதையாக நினைப்பதோ நிச்சயமாக உண்மை அல்ல, அது ஜாஹிலிய கருத்தாகும், பிழையான புரிதலாகும். ஜமாஅத்திலே செல்லும்படி நபி அவர்கள் கூறியதோ நபியுடைய காலத்தில் இன்றுள்ள தப்லீக் ஜமாத் முறைமையிலே செயல்பட்டதோ எந்த ஒரு குர்ஆன் வசனத்திலும் கிடையாது, எந்த ஹதீஸிலும் கிடையாது. வஹியை பின்பற்றுவதற்காக ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்டு வாழ்வதுதான் நபி அவர்கள் ஏவுகின்ற, அல்லாஹ் ஏவுகின்ற விடயமாகும். எனவே ஜமாத்தாக இருப்பது சுவனம் செல்வதற்கு நிபந்தனையாகும். தப்லீக் ஜமாஅத்திலே இருப்பதோ அதன் அமைப்பு முறைகளிலே 3, 10, 40 வருடம் என ஊராக செல்லுவதோ
இது நிச்சயமாக அல்லாஹுடைய பாதையும் அல்ல, நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையும் அல்ல. ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என முஸ்லிம்களின் கூட்டமைப்பாக இருப்பதையே நபி அவர்கள் கடமையாக்கி இருக்கின்றார்கள். அந்த நிலையிலிருந்து ஒருவர் நோன்பு நோற்றால், அதன் கூலியை அல்லாஹ்விடம் எதிர்பார்த்து அவர் நோன்பு நோற்றால் நிச்சயமாக அவர் அல்லாஹ்வின் பாதையில் இருக்கின்றார், அல்லாஹ்வின் பாதையிலிருந்து நோன்பு நோக்கின்றார். அத்தகைய ஒருவரை அவருடைய முன்னைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன. அதே போன்று அவர் நரகை விட்டும் 70 வருடங்கள் தூரமாக்கப்படுகின்றார் என்பதே ஹதீஸின் உண்மையான கருத்தாகும்.